Education and Psychology TRB Previous Year Questions PGTRB 2001. Question number 1. DTERT expanded as Option A, Directorate of Teaching, Education, Research and Training. B, Directorate of Teacher Education, Research and Training. C, Distance Teaching, Education, Research and Training. Option D, Distance Teacher Education and Reteaching. கரெக்டான ஆப்ஷனு பி. டின்றது டைரக்டரேட், டீனா டீச்சர் எஜுகேஷன், ஆர் ரிசர்ச், டி ட்ரைனிங். கரெக்டான ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 2. The theory on hierarchy of needs was propounded by தேவைகளின் குறுமரபு என்ற கோட்பாட்டை கூறியவர் அல்லது வரிசைகரமான தேவை படிநிலை கோட்பாடை குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஏ ஆப்ரஹாம் மாஸ்லோ, பி ஜீன் பியாஜே, சி ஃபர்டன் ரசல், டி மெக்லிலண்ட். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ரஹாம் மாஸ்லோ. மாஸ்லோ தான் முதல்ல 1954 5 விதமான தேவை படிநிலைகளை குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தேவைகளாக பூர்த்தி அடைந்த பின்பே உயர்நிலையை அடைய முடியும் என்பது இவருடைய கருத்து. எடுத்துக்காட்டாக அடிப்படையில் உயிர் வாழ்வதற்கான தேவை, பயாலஜிக்கல் நீட்ஸ் உயிரியல் தேவை. அது பூர்த்தி அடைந்த பிறகு பாதுகாப்பு தேவை, சேஃப்டி நீட்ஸ். பாதுகாப்பு தேவை முடிஞ்ச பிறகு தான் அன்பு மற்றும் பரிவு தேவை உருவாகும் என்றும், இந்த மூன்றும் முடிந்த பிறகு தன்மதிப்பு செல்ஃப் எஸ்டீம் தோன்றும் என்றும், இறுதியாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தன்னிறைவு ஏற்படும் என்று ஆப்ரஹாம் மாஸ்லோ தேவை படிநிலை கோட்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே நம்ம ஜீன் பியாஜே இவர் என்னன்னாக்கா அறிவு வளர்ச்சி கோட்பாடு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச், தன்னிலையிலிருந்து யோசிக்கக்கூடிய தன்மையை குறிப்பிட்டதும் ஜீன் பியாஜே தான். ஜீன் பியாஜே தான் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டில் ஸ்கீமா என்கின்ற சொல்லை அறிமுகம் செய்கிறாரு. அப்போ ஸ்கீமா என்பது ஒரு பொருளை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அணுகிறது தான் நம்ம ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதன் அடிப்படையில் ஜீன் பியாஜே 4 வகையான வளர்ச்சி நிலைகள், சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் புலன் இயக்க நிலை அப்படின்னும், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் செயலுக்கு முற்பட்ட நிலை, சியில் கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் கருத்தியல் நிலை, டியில் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அப்போ நம்ம இந்த 4 வகையான நிலைகளை ஜீன் பியாஜே குறிப்பிடுகிறார். ஃபர்டன் ரசல் இவர் கல்வியாளர். அதே மாதிரி நம்ம இந்திய நாட்டில் கல்வியாளர் ரவீந்திரநாத் தாகூர் நோபல் பிரைஸ் பெற்றவர். அதே மாதிரி மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரான ஃபர்டன் ரசலும் இலக்கியத்திற்காக நோபல் பிரைஸ் பெற்றவர். இவருடைய சிறந்த படைப்பாக எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோஷியல் ஆர்டர் என்பது இவருடைய சிறந்த படைப்பாகவும். டி ஆப்ஷனு மெக்லிலண்ட். இவர் ஊக்கத்தை பற்றி குறிப்பிட்டவர், அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். நம்ம அடைவை பெறப்பட வேண்டும், நான் முதுகலை ஆசிரியராக வரணும் அப்படின்னாலோ, இல்லை நான் ஐஏஎஸ் கலெக்டராக வரணும், நான் டாக்டராக வரணும் அப்படின்றது அது அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதை அந்த அந்த அடைவை பெறுறதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஊக்கம். அந்த ஊக்கம் அகம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது புறம் சார்ந்ததாக இருக்கலாம். நம்ம மனதுக்குள்ளாரே இதுவாகத்தான் ஆக வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணம், இல்லை என்றால் சுற்றுப்புற சூழ்நிலையில் பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணதின் அடிப்படையில் உயரக்கூடியது. இது அவ்வளோ அழகாக மெக்லிலண்ட்டு அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் ஊக்கம் என்பதை குறிப்பிட்டிருப்பார். தென் கொஸ்டின் நம்பர் 3. ஃபார்முலா டு கால்குலேட் இன்டெலிஜென்ட் கொஷன் இஸ். நுண்ணறிவை எவ்வாறாக அளவிடுறது அப்படின்றதுக்காக ஒரு சூத்திரம் பயன்படுத்தப்பட்டது. அது என்னென்னா IQ = MA/CA × 100. பி ஆப்ஷனில் IQ = MA/CA × 100 ± 5.
சி ஆப்ஷனில் ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை எம்ஏ இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. தென் டியில் ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு சிஏ டிவைடட் பை எம்ஏ இன்ட்டு 100. இப்போ இந்த ஆப்ஷனில் சில சமயங்களில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம டிஆர்பி போர்டு சரியான ஆப்ஷனை பி என்று கொடுத்துருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. அடுத்து ஒரு புரிதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மனவயது, கால வயதில் மனவயதோடு கால வயதை வகுக்கிறது அப்படின்றது. அப்போ இதில் அது மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் பியும் தான். அப்போ ஏவா பியான்றது மட்டும்தான். சியும் டியும் சரியான விடை அல்ல. காரணம் என்ன? இந்த கிரானிக்கல் ஏஜ் கால வயது மேலேயும் மென்டல் ஏஜ் மன வயதை கீழையும் கொடுத்ததால சியும் டியும் நேரடியாக ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அடுத்து ஏவா பியா அப்படின்னு பார்க்கும்போது அதில் கூடுதலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மன வயதைய டிவைடட் பை கால வயது இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. தென் கொஸ்டின் நம்பர் 4. ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்டு எஸ்டாப்ளிஷ்டு. ஃப்ரெட்ரிக் ஜே மெக்டொனால்டு நிறுவிய பள்ளி. ஆப்ஷன் ஏ சைனிக் ஸ்கூல்ஸ் சைனிக் பள்ளிகள், பி கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் சமுதாய பள்ளிகள், சி மொபைல் ஸ்கூல் நடமாடும் பள்ளிகள், டி பப்ளிக் ஸ்கூல்ஸ் பொது மக்கள் பள்ளிகள். மெக்டொனால்டு குறிப்பிட்டது சரியான விடை என்னென்னா நடமாடும் பள்ளிகள். நடமாடும் பள்ளிகள் 1970 நடமாடும் பள்ளியை உருவாக்குனார். யாருன்னா மெக்டொனால்டு. அதனால் மெக்டொனால்டை வீட்டுக்கல்வி அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. வீட்டுக்கல்வி. இது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு வெளியே கற்றல் அன்ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கு வெளியே கற்றலையும் மெக்டொனால்டு. அடுத்து சைனிக் பள்ளி அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இந்தியாவில் முதல்ல இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு முதல்ல சைனிக் பள்ளியை உருவாக்குனாங்க அப்படின்னும். ஆனால் முதல் சைனிக் பள்ளியை எதை பார்க்குறோன்னா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் அந்த மாநில அரசால் உருவாக்கப்பட்டது. இந்த மாநில அரசு எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1960 முதல்ல சைனிக் பள்ளி உருவாக்கப்பட்டது. அதனால் மிகவும் பழமை வாழ்ந்த சைனிக் பள்ளி அல்லது இராணுவ பள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் ஏற்படுத்தப்பட்டது 1960. அடுத்து மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது மகாராஷ்டிராவில் தான் முதல்ல 1961 மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1962. அப்படியே அடுத்த ஆண்டே என்ன பண்ணாங்கன்னா தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டம், தற்போது திருப்பூர் மாவட்டம் ஆரம்பிக்கப்படும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அமராவதி உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி என்ற இடத்துல 1962 சைனிக் பள்ளி தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது. தென் கொஸ்டின் நம்பர் 5. தி ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டி within the bracketல SS யூனிவர்ஸ் visited the மெட்ராஸ் ஆர்பர் in the year. மிதக்கும் பல்கலைக்கழகம் SS யூனிவர்ஸ் சென்னை துறைமுகத்திற்கு வந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1977, பி 1978, சி 1979, டி 1980. 1978 என்பது சரியானது. முதலாக நம்ம இந்தியாவில் அமெரிக்க நாட்டை சார்ந்த மிதக்கும் பல்கலைக்கழகம் சென்னை துறைமுகத்திற்கு 78 வந்ததாக குறிப்பு. அதே மாதிரி 1978 தமிழ்நாட்டின் சிறப்பு என்ன அப்படின்னா 10+2+3 10+2+3 எடுத்துக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தென் கொஸ்டின் நம்பர் 6. தி வேர்ட் பர்சனாலிட்டி பர்சனா மீன்ஸ் ஆளுமை என்னும் சொல்லில் பர்சனால் என்பது. தி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆக்டர் நடிகரின் அங்கங்களின் தோற்றம். தி ஆக்டர் நடிகர். சி ஆப்ஷன் தி மாஸ்க் ஓன் பை த ஆக்டர் நடிகரால் அணியப்பட்ட முகமுடி.
தி ட்ரெஸ் worn பை த ஆக்டர், நடிகரால் அணியப்பட்ட ஆடை. சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் சி, நடிகரால் அணியப்பட்ட முகமுடி. மாஸ்க் என்பது தான் இதனுடைய பொருள். போசனா என்பதனுடைய பொருள் மாஸ்க்கு என்று அழைக்கிறோம். தென் கொஸ்டின் நம்பர் 7, தி சைல்ட்ஸ் ஃபஸ்ட் டீச்சர் இஸ், ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ, தி ப்ரீ பிரைமரி டீச்சர், முன் ஆரம்ப கல்வி ஆசிரியர். பி, தி பிரைமரி டீச்சர், ஆரம்ப ஆசிரியர். சி, த பேரண்ட், பெற்றோர். டி, த சொசைட்டி, சமூகம். சரியான பதில் ஆசிரியர் என்பதா, அல்லது முன்பருவ கல்வி ஆசிரியரா, அல்லது சமூகமா, அல்லது பெற்றோர்களா அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோர். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தாய் தான் முதல் ஆசிரியராக. ஏன்னா நடக்க, பேச, ஓட, உணவை அருந்த, உடல் கழிவுகளை வெளியேற்ற, கட்டுப்படுத்த அத்தனையும் ஆரம்ப நிலையில் சொல்லிக் கொடுத்தது தாய். அதனால் பெற்றோர் என்றும், அதற்கு அடுத்து முன்பருவ கல்வி, அதுக்கு அடுத்தது ஆரம்ப நிலை கல்வி, இதனோடு இணைந்தது சமூகம் சார்ந்தது என்று குறிப்பிடுவோம்.